வணக்கம் நண்பர்களே. சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமியுங்கள். மீதியை செலவு செய்யுங்கள். பணத்தை நிர்வகித்து செல்வத்தை உருவாக்கும் 20 முக்கிய கொள்கைகள். இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை மிகவும் எளிய முறையில் கூறுகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பணத்தை கையாளும் கொள்கைகள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான கருவிகளில் ஒன்று. பணம் இல்லாதபோது வாழ்க்கையில் பல முடிவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் பணம் அதிகமாக சம்பாதிப்பது மட்டுமே நிதி வெற்றியை தராது. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஒருவர் 5,000 ரூபாய் சேமித்து. மீதமுள்ள பணத்தை திட்டமிட்டு செலவு செய்தால் அவர் நிதி ஒழுக்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஒருவர் முழு வருமானத்தையும் செலவு செய்து. கடனில் வாழ்ந்தால் அதிக வருமானம் இருந்தாலும் நிதி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். இதிலிருந்து ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது மட்டும் முக்கியமல்ல. சம்பாதித்த பணத்தை எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். பணத்தை பற்றிய பல சிறந்த தனிநபர் நிதி நூல்களில் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் அடிப்படை கருத்துகளில் ஒன்று. Pay yourself first. முதலில் உங்களுக்காக பணத்தை ஒதுக்குங்கள். அதாவது சம்பளம் வந்தவுடன் வீட்டு செலவு, பொழுதுபோக்கு, ஷாப்பிங், தேவையற்ற வாங்குதல்கள் ஆகியவற்றைச் செய்து முடித்த பிறகு மீதமுள்ள பணத்தை சேமிப்பது அல்ல. மாறாக, வருமானம், சேமிப்பு, முதலீடு, அத்தியாவசிய செலவுகள், விருப்ப செலவுகள் என்ற முறையை பின்பற்றுவது. இந்த கட்டுரை இந்த ஒரு கொள்கையை மையமாக வைத்து. பணத்தை நிர்வகித்தல், சேமித்தல், முதலீடு செய்தல், கடனை கட்டுப்படுத்துதல். வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் நீண்டகால நிதி சுதந்திரத்தை உருவாக்குதல் ஆகியவற்றை 20 முக்கிய பகுதிகளாக விளக்குகிறது. பக்கம் 1. முதலில் உங்களுக்காக சேமியுங்கள். ஒருவருக்கு சம்பளம் 50,000 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். அவர் முதலில் வாடகை 15,000 ரூபாய், உணவு 8,000 ரூபாய், பயணம் 5,000 ரூபாய், ஷாப்பிங் 5,000 ரூபாய், பொழுதுபோக்கு 4,000 ரூபாய், பிற செலவுகள் 8,000 ரூபாய் என்று செலவு செய்துவிட்டு. மாத இறுதியில் 5,000 ரூபாய் மீதமிருந்தால் அதை சேமிக்கிறார். இது பொதுவாக நடக்கும் நடைமுறை. ஆனால் இதன் பிரச்சினை என்ன? மாத இறுதியில் பணம் எப்போதும் மீதமிருக்காது. அதனால் சேமிப்பு என்பது மீதமுள்ள பணம் என்ற நிலைக்கு சென்றுவிடுகிறது. இதற்கு மாற்றாக 50,000 ரூபாய் வருமானம். முதலில் 5,000 ரூபாய் அல்லது உங்களால் சாத்தியமான தொகையை சேமிப்பு. முதலீட்டிற்காக ஒதுக்குங்கள். பிறகு மீதமுள்ள 45 ரூபாய் 000 வைத்து வாழ்க்கை செலவுகளை நிர்வகியுங்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம் ஏற்படுகிறது. சேமிப்பு என்பது விருப்பம் அல்ல, அது உங்கள் நிதித் திட்டத்தின் முதல் செலவாகிறது. பக்கம் 2. சேமிப்பை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். சேமிப்பை ஒருமுறை செய்வது எளிது. தொடர்ந்து செய்வதுதான் சவால். ஒரு மாதம் 10,000 ரூபாய் சேமிப்பது பெரிய விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் 12 மாதங்கள் தொடர்ந்து சேமித்தால் 1,20,000 ரூபாய் ஆகும். அதனுடன் முதலீட்டின் வளர்ச்சி கிடைத்தால் காலப்போக்கில் தொகை மேலும் வளர வாய்ப்பு உள்ளது. இதில் முக்கியமானது தொகையை விட பழக்கம் முக்கியம். 1000 ரூபாய் ஆக இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்கும் ஒருவர் சேமிக்கும் பழக்கத்தையே உருவாக்குகிறார். வருமானம் அதிகரிக்கும்போது அந்த தொகையை உயர்த்தலாம். இன்று 2,000 ரூபாய், அடுத்த ஆண்டு 4,000 ரூபாய், பின்னர் 7,000 ரூபாய். இவ்வாறு சேமிப்பு உங்கள் வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக மாற வேண்டும். பக்கம் 3. மீதமுள்ள பணத்தை சேமிப்பேன் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். பலருடைய நிதி வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு வாக்கியம். இந்த மாதம் எல்லா செலவுகளும் முடிந்த பிறகு மீதமிருந்தால் சேமிக்கிறேன். இதில் பிரச்சினை என்னவென்றால் மனித மனம் கிடைக்கும் பணத்திற்கு ஏற்ப செலவுகளை உருவாக்கிவிடும். வருமானம் 30,000 ரூபாய் என்றால் 30,000 ரூபாய் செலவாகலாம். வருமானம் 50,000 ரூபாய் என்றால் 50,000 ரூபாய் செலவாகலாம். வருமானம் 1,00,000 ரூபாய் ஆனாலும் 1,00,000 ரூபாய் செலவாகும் வாய்ப்பு உள்ளது. இதனால் வருமானம் உயர்ந்தாலும் சேமிப்பு உயராமல் போகலாம். அதனால் வருமானம் அதிகரிப்பதற்கு முன்பே சேமிக்கும் பழக்கம் உருவாக வேண்டும். பக்கம் 4. பணத்திற்கு வேலை ஒதுக்குங்கள். உங்கள் வருமானம் உங்கள் கைக்கு வந்தவுடன் அதற்கான வேலைகளை முன்கூட்டியே தீர்மானியுங்கள். உதாரணமாக 50 விழுக்காடு அத்தியாவசிய செலவுகள், 20 விழுக்காடு சேமிப்பு முதலீடு, 10 விழுக்காடு அவசரகால நிதி, 10 விழுக்காடு தனிப்பட்ட தேவைகள், 10 விழுக்காடு விருப்ப செலவுகள். இது அனைவருக்கும் பொருந்தும் கட்டாய விதி அல்ல.
உங்கள் வருமானம், குடும்ப நிலை, கடன், இலக்குகள் ஆகியவற்றை பொறுத்து விகிதங்களை மாற்றலாம். முக்கியமானது ஒரு விஷயம். பணம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பணம் வந்த பிறகு அது தானாக எங்கு செல்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. பக்கம் 5 தேவைக்கும் ஆசைக்கும் இடையிலான வித்தியாசம். பணம் சேமிக்க முடியாததற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று தேவையற்ற செலவு. ஒரு பொருளை வாங்கும் முன் 3 கேள்விகளை கேளுங்கள். 1. இது எனக்கு உண்மையில் தேவையா? 2. இதை வாங்காமல் இருந்தால் என்ன பிரச்சினை ஏற்படும்? 3. இதை வாங்குவது என் நிதி இலக்கை பாதிக்குமா? இந்த 3 கேள்விகளும் பல திடீர் வாங்குதல்களை தடுக்கலாம். தேவையான உணவு ஒரு செலவு. ஆடம்பரமான உணவகம் ஒவ்வொரு நாளும் செல்வது ஒரு விருப்பம். வேலைக்கு செல்ல தேவையான பயணம் ஒரு தேவை. தேவையில்லாத பொருளை அடிக்கடி வாங்குவது ஒரு ஆசை. தேவை மற்றும் ஆசையை பிரிக்க தெரிந்தவுடன் பணம் கட்டுப்பாட்டுக்குள் வரத் தொடங்கும். பக்கம் 6 வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கள். ஆனால் செலவை கட்டுப்படுத்துங்கள். வருமானம் அதிகரித்தவுடன் வாழ்க்கை முறை அதிகரிப்பது இயல்பானது. 30,000 ரூபாய் சம்பாதித்தபோது சாதாரண செலவு. 50,000 ரூபாய் சம்பாதித்தவுடன் அதிக விலை பொருட்கள். 80,000 ரூபாய் சம்பாதித்தவுடன் புதிய கார். 1,00,000 ரூபாய் சம்பாதித்தவுடன் பெரிய வீடு. இதனை கட்டுப்படுத்தாமல் விட்டால் வருமானம் உயர்ந்தாலும் நிதிச் சுதந்திரம் தாமதமாகலாம். வருமானம் உயரும்போது முழு தொகையையும் வாழ்க்கை முறைக்கு செலவிடாமல். ஒரு பகுதியை சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் திருப்புங்கள். வருமானம் உயரும்போது சேமிப்பும் உயர வேண்டும். பக்கம் 7 அவசரகால நிதி. வாழ்க்கையில் எல்லாம் நம் திட்டப்படி நடக்காது. வேலை இழப்பு, திடீர் மருத்துவச் செலவு, வாகன பழுது, குடும்ப அவசரம், தொழிலில் தற்காலிக நஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சேமிப்பு இல்லை என்றால் உடனடியாக கடனை நாட வேண்டிய நிலை ஏற்படலாம். அதனால் தனிப்பட்ட நிதி திட்டத்தில் அவசரகால நிதி முக்கியமான இடம் பெற வேண்டும். உங்கள் அத்தியாவசிய மாதச் செலவுகளை கணக்கிட்டு. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற பல மாதங்களுக்கான பாதுகாப்பு தொகையை உருவாக்குவது நல்ல நடைமுறை. இந்த பணம் அதிக ஆபத்துள்ள முதலீட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவசர நேரத்தில் எளிதாக அணுகக்கூடியதாக இருப்பதே முக்கியம். பக்கம் 8 கடன் கருவியா அல்லது சுமையா? கடன் என்பது எப்போதும் மோசமானது அல்ல. சில கடன்கள் ஒரு சொத்து அல்லது வருமானத்தை உருவாக்க உதவலாம். ஆனால் அதிக வட்டி கொண்ட நுகர்வோர் கடன் நிதி சுதந்திரத்தை பாதிக்கக்கூடும். கிரெடிட் கார்டு கடன், அதிக வட்டி தனிநபர் கடன், தேவையற்ற ஏமிகள். இவை அனைத்தும் எதிர்கால வருமானத்தை இன்றே செலவழிக்க செய்கின்றன. ஒரு பொருளை வாங்கும்போது அதன் விலையை மட்டும் பார்க்காதீர்கள். இதற்காக நான் செலுத்தும் மொத்த தொகை எவ்வளவு என்று பாருங்கள். வட்டி மற்றும் கட்டணங்களையும் சேர்த்து கணக்கிடுங்கள். பக்கம் 9 சேமிப்பு மட்டும் போதுமா? சேமிப்பு பாதுகாப்பை உருவாக்குகிறது. ஆனால் நீண்டகால செல்வத்தை உருவாக்குவதற்கு முதலீட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை வெறுமனே வைத்திருப்பதால் அதன் வாங்கும் சக்தி காலப்போக்கில் குறையக்கூடும். பணவீக்கம் இதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்று. அதனால் உங்கள் இலக்குகளின் கால அளவு, ஆபத்து சகிப்புத்தன்மை மற்றும் நிதி நிலை ஆகியவற்றை புரிந்து கொண்டு பொருத்தமான முதலீட்டு வழிகளை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். முதலீடு என்பது எங்கே அதிக லாபம் என்ற கேள்வியிலிருந்து மட்டும் தொடங்கக்கூடாது. மாறாக, எவ்வளவு ஆபத்தை நான் ஏற்க முடியும்? எவ்வளவு காலத்திற்கு முதலீடு செய்யப் போகிறேன்? இந்த முதலீட்டை நான் உண்மையில் புரிந்து கொண்டுள்ளேனா என்ற கேள்விகளிலிருந்து தொடங்க வேண்டும். பக்கம் 10 கூட்டு வளர்ச்சியின் சக்தி. சிறிய தொகைகள் நீண்ட காலத்தில் பெரியதாக மாறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் கூட்டு வளர்ச்சி. ஒரு முதலீட்டில் கிடைக்கும் வருமானமும் மீண்டும் முதலீடு செய்யப்படும்போது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது உதவலாம். இதனால் நேரம், தொடர்ச்சி, மீண்டும் முதலீடு என்ற 3 அம்சங்கள் முக்கியமாகின்றன. இங்கே ஒரு முக்கியமான பாடம். தொடங்குவதற்காக சரியான நேரத்தை காத்திருக்காதீர்கள். மாறாக, உங்கள் நிதி நிலை மற்றும் இலக்குகளுக்கு ஏற்ற அளவில் புரிந்துகொண்ட வழிகளில் ஒழுங்காக தொடங்குவது முக்கியம். பக்கம் 11 பணத்தைப் பற்றிய உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுங்கள். சிலர் பணம் சம்பாதிப்பது மிகவும் கஷ்டம். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், எனக்கு பணம் சேராது. பணம் இருந்தால்தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று நம்பலாம். இந்த எண்ணங்கள் அவர்களின் முடிவுகளை பாதிக்கக்கூடும். முதலில் இந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். நான் பணத்தை கற்றுக்கொள்ள முடியும். என் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். என் திறமையை வளர்த்து வருமானத்தை அதிகரிக்க முடியும். சிறிய தொகையிலிருந்தே நிதி ஒழுக்கத்தை உருவாக்க முடியும்
என்ற சிந்தனையை உருவாக்குங்கள். மனி மைண்ட்செட் என்பது வெறும் நேர்மறை சிந்தனை அல்ல. அது பணத்தை பற்றிய நடைமுறை முடிவுகளை மாற்றும் மனப்போக்கு. பக்கம் 12 வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழி. செலவை குறைப்பதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. ஆனால் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பல இருக்கலாம். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொடர்பு திறனை மேம்படுத்துங்கள். விற்பனை திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் தொழிலில் நிபுணத்துவம் பெறுங்கள். கூடுதல் வருமானத்தை உருவாக்கக்கூடிய திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான கருத்து. செலவை கட்டுப்படுத்துவது பணத்தை காப்பாற்றும். திறமையை வளர்ப்பது வருமானத்தை வளர்க்கும். இரண்டையும் சேர்த்தால்தான் வலிமையான நிதித் திட்டம் உருவாகும். பக்கம் 13 சம்பளம் உயரும்போது சேமிப்பு உயர வேண்டும். உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைத்தது என்று வைத்துக்கொள்வோம். முன்பு 40,000 ரூபாய். இப்போது 50,000 ரூபாய். முழு 10 ரூபாய் 000 ஐ கூடுதல் செலவாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அதில் ஒரு பகுதியை சேமிப்பு, முதலீடு, கடன் குறைப்பு, அவசரகால நிதி என மாற்றலாம். இதனால் வாழ்க்கை தரமும் மேம்படும். எதிர்கால நிதி நிலையும் வலுப்படும். சம்பள உயர்வு உங்கள் வாழ்க்கை முறையை மட்டும் உயர்த்தக்கூடாது. உங்கள் நிதி வலிமையையும் உயர்த்த வேண்டும். பக்கம் 14 பிறரை பார்த்து பணத்தை செலவிடாதீர்கள். சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய மனநிலை பிரச்சினையை உருவாக்குகின்றன. மற்றொருவர் புதிய கார் வாங்குகிறார். மற்றொருவர் வெளிநாடு செல்கிறார். மற்றொருவர் பெரிய வீடு வாங்குகிறார். மற்றொருவர் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குகிறார். அதை பார்த்து நாமும் அதே வாழ்க்கையை விரும்பத் தொடங்குகிறோம். ஆனால் நாம் பார்க்காத ஒன்று. அவர்களின் கடன், அவர்களின் அவர்களின் சேமிப்பு, அவர்களின் குடும்ப நிதி நிலை. எனவே மற்றவர்களின் வெளிப்புற வாழ்க்கையை வைத்து உங்கள் நிதி முடிவுகளை எடுக்காதீர்கள். உங்கள் இலக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். பக்கம் 15 பணத்திற்கான இலக்குகளை எழுதுங்கள். நான் பணக்காரராக வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஆசை. ஆனால் அது தெளிவான இலக்கு அல்ல. அதற்கு பதிலாக அடுத்த 12 மாதங்களில் 1,20,000 ரூபாய் சேமிக்க வேண்டும். 3 ஆண்டுகளில் குறிப்பிட்ட கடனை முடிக்க வேண்டும். அவசரகால நிதியை உருவாக்க வேண்டும். ஓய்வு வாழ்க்கைக்காக நீண்டகால முதலீட்டை தொடங்க வேண்டும். என்று இலக்குகளை வரையறுக்கலாம். ஒரு இலக்கு குறிப்பிட்டதாகவும் அளவிடக்கூடியதாகவும் காலவரையறை கொண்டதாகவும் இருக்கும்போது அதை செயல்படுத்துவது எளிதாகிறது. பக்கம் 16 பணத்தை கண்காணியுங்கள். நீங்கள் பணத்தை எங்கு செலவிடுகிறீர்கள் என்பது தெரியாமல் பணத்தை நிர்வகிக்க முடியாது. ஒரு மாதத்திற்கு உங்கள் செலவுகளை பதிவு செய்து பாருங்கள். உணவு, பயணம், மின்சாரம், வாடகை, ஆன்லைன் ஷாப்பிங், சந்தாக்கள், பொழுதுபோக்கு, சிறிய தினசரி செலவுகள். எல்லாவற்றையும் பதிவு செய்யுங்கள். பிறகு ஒரு கேள்வி. எந்த செலவுகள் எனது வாழ்க்கைக்கு உண்மையான மதிப்பை தருகின்றன என்று கேளுங்கள். அதன் மூலம் தேவையற்ற செலவுகள் தெரியத் தொடங்கும். பக்கம் 17 பணத்தை உணர்ச்சியிலிருந்து பிரியுங்கள். பயம், பேராசை, அவசரம், பிறரை பார்த்து பொறாமை, உடனடி மகிழ்ச்சி. இவை நிதி முடிவுகளை பாதிக்கக்கூடிய உணர்ச்சிகள். இப்போது வாங்கவில்லை என்றால் வாய்ப்பு போய்விடும். எல்லோரும் வாங்குகிறார்கள். இது இப்போது மட்டுமே கிடைக்கும். போன்ற வார்த்தைகள் நம்மை அவசர முடிவுகளுக்கு தள்ளலாம். ஒரு நிதி முடிவு எடுக்கும் முன் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கணக்கிடுங்கள், ஒப்பிடுங்கள், உங்கள் இலக்கை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் முடிவு செய்யுங்கள். பக்கம் 18 நிதிச் சுதந்திரம் என்றால் என்ன? நிதிச் சுதந்திரம் என்பது கோடிக்கணக்கான ரூபாய் வைத்திருப்பது மட்டுமல்ல. உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்காக ஒவ்வொரு மாதமும் கடன் வாங்க வேண்டிய நிலை இல்லாமல் இருப்பது. அவசர நேரத்தில் பணம் இல்லாமல் திணறாமல் இருப்பது. உங்கள் பண முடிவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது. உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதி எதிர்காலத்திற்காக வேலை செய்வது. இவை அனைத்தும் நிதிச் சுதந்திரத்தின் அடித்தளங்கள். அதனால் நிதிச் சுதந்திரத்தை ஒரு தொலைதூர கனவாக பார்க்க வேண்டாம். அதை தினசரி பழக்கங்களின் விளைவாக பாருங்கள். பக்கம் 19 பணக்காரராக வேண்டும் என்றால் முதலில் ஒழுக்கம் வேண்டும். பணம் உருவாக்குவதில் அறிவு முக்கியம். ஆனால் அறிவை விட நடைமுறை ஒழுக்கம் முக்கியமானது. சேமிக்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் சேமிக்கவில்லை. முதலீடு செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் தொடங்கவில்லை. செலவு குறைக்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் தொடர்ந்து செலவு செய்கிறோம். இதுதான் அறிவுக்கும் செயலுக்கும் இடையிலான இடைவெளி. நிதி வெற்றிக்கான முக்கியமான கேள்வி. எனக்கு பணத்தை பற்றி என்ன தெரியும் என்பது மட்டும் அல்ல.
எனக்கு தெரிந்ததை நான் தொடர்ந்து செயல்படுத்துகிறேனா என்பதுதான். பக்கம் 20 உங்கள் சம்பளத்தை உங்கள் எதிர்காலமாக மாற்றுங்கள். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் உங்கள் கைக்கு வருகிறது. அது வெறும் செலவு செய்ய வேண்டிய பணம் அல்ல. அது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு. சம்பளம் வந்தவுடன் ஒரு பகுதி உங்கள் பாதுகாப்புக்கு. ஒரு பகுதி உங்கள் எதிர்காலத்திற்கு. ஒரு பகுதி உங்கள் குடும்பத்திற்காக. ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கை தேவைகளுக்காக. ஒரு பகுதி உங்கள் வளர்ச்சிக்காக. என்று பணத்திற்கு ஒரு நோக்கம் கொடுங்கள். மாதம் 5000 ரூபாய் சேமிப்பது சிறியதாக தோன்றலாம். ஆனால் அந்த ரூபாய் 000 ஐ தொடர்ந்து சேமிக்கும் பழக்கம் உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்றக்கூடும். வருமானம் உயரும்போது சேமிப்பை உயர்த்துங்கள். கடன் குறையும்போது முதலீட்டை அதிகரியுங்கள். திறமை அதிகரிக்கும்போது வருமானத்தை அதிகரியுங்கள். வருமானம் அதிகரிக்கும்போது வாழ்க்கை முறையை மட்டும் அல்ல. நிதி வலிமையையும் அதிகரியுங்கள். இறுதி சுருக்கம் பணத்தின் 20 பொன்னான கொள்கைகள். 1. முதலில் உங்களுக்காக சேமியுங்கள். 2. மீதமுள்ள பணத்தை வைத்து செலவு செய்யுங்கள். 3. சேமிப்பை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். 4. ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுங்கள். 5. தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். 6. வாழ்க்கை முறை செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். 7. அவசரகால நிதியை உருவாக்குங்கள். 8. அதிக வட்டி கடன்களை கட்டுப்படுத்துங்கள். 9. சேமிப்புடன் முதலீட்டையும் கற்றுக்கொள்ளுங்கள். 10. நீண்டகால கூட்டு வளர்ச்சியின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். 11. பணத்தை பற்றிய உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். 12. உங்கள் திறமைகளை வளர்த்து வருமானத்தை உயர்த்துங்கள். 13. சம்பள உயர்வுடன் சேமிப்பையும் உயர்த்துங்கள். 14. பிறரின் வாழ்க்கையை பார்த்து செலவு செய்யாதீர்கள். 15. தெளிவான நிதி இலக்குகளை அமைக்குங்கள். 16. உங்கள் செலவுகளை தொடர்ந்து கண்காணியுங்கள். 17. உணர்ச்சியை விட கணக்கை முன்னிலைப்படுத்துங்கள். 18. நிதிச் சுதந்திரத்தை நீண்டகால இலக்காக பாருங்கள். 19. அறிவை விட நிதி ஒழுக்கத்தை செயல்படுத்துங்கள். 20. உங்கள் சம்பளத்தை உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கருவியாக மாற்றுங்கள். இறுதி மோட்டிவேஷன் சம்பளம் வந்தவுடன் முதலில் உங்களுக்காக ஒரு தொகையை ஒதுக்குங்கள். ஏனெனில் நீங்கள் எல்லோருக்கும் பணம் கொடுத்து முடித்த பிறகு உங்களுக்காக ஏதாவது மீதமிருக்கும் என்று காத்திருந்தால் பல நேரங்களில் எதுவும் மீதமிருக்காது. இன்றைய சிறிய சேமிப்பு நாளைய பெரிய பாதுகாப்பாக மாறலாம். இன்றைய கட்டுப்பாடு நாளைய சுதந்திரமாக மாறலாம். இன்றைய நிதி அறிவு நாளைய செல்வமாக மாறலாம். பணம் சம்பாதிப்பது உங்கள் உழைப்பு. பணத்தை காப்பது உங்கள் ஒழுக்கம். பணத்தை வளர்ப்பது உங்கள் அறிவு. பணத்தை சரியாக பயன்படுத்துவது உங்கள் புத்திசாலித்தனம். இந்த நான்கும் சேர்ந்தால்தான் உண்மையான நிதி சுதந்திரம் உருவாகும். முதலில் உங்களை நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள். பிறகு உலகத்திற்கான செலவுகளை செய்யுங்கள். இந்த ஒரு பழக்கத்தை இன்று தொடங்குங்கள். சம்பளம் வந்த நாள் செலவு தொடங்கும் நாள் அல்ல. உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம் நண்பர்களே.